இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்து இருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இது செய்யப்பட்டது. நான் பேசின பிற்பாடு ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா டெண்டர்களை முறைப்படுத்த தெரிந்த அளவுக்கு அதனுடைய டெண்டரை ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாது என்று வார்த்தை சொன்னார். ஊழல் என்பதை தயவுசெய்து நீங்களே எடுத்துருங்க, இப்போ எடுத்துருங்க. அவர் சொன்ன வார்த்தையை தான் கோட் பண்ணுறேன், அது நீங்களே எடுத்துடலாம். எங்களுக்கு ரேட்டை ஏற்றி பண்ண தெரியாது. ஏன்னா அந்த ரேட்டு ஏற்றுறது போகிறது வரதெல்லாம் யாரோ முதலமைச்சருக்கு அவர் யாரோ தவறாக வழிநடத்தி விட்டார்களோ அல்லது அவருக்கு செய்தி இப்படி தவறாக கிடைத்திருக்கிறதோ என்ற அடிப்படையில் தான் இருப்ப. எது எனக்கு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். உட்காரு. அவருக்கு அதிகாரிகள் தவறாக எழுதி கொடுத்து விட்டார்களோ அது தவறாக நடத்தி விட்டார்கள் என்ற அடிப்படையில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முன்னாள் அமைச்சருக்கு நன்றாக தெரியும். தவறாக எழுதி கொடுத்து விட்டாரோ தவறாக புரிந்து கொண்டாரோ என்ற வார்த்தைகள் அவைக்கு இப்பொழுது நீக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வார்த்தைகள் அவைக்குள் நீக்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் யாரும் வழிநடத்த தேவையில்லை, எல்லாம் தெரிந்தவர், விரல் நுழையில் விவரங்கள்லாம் வைத்துக் கொண்டு தான் பேசுகிறார். நீங்கள் தொடர்ந்து பேசலாம். ஆக இது சட்டமன்றத்திலே இது ஒரு பதிவாக இருக்கிற காரணத்தில் இதை சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், முதலமைச்சருக்கு அதிகமான திறமை என்பதிலே எனக்கு ஒன்றும் மாற்று கருத்தலை. ஆனால் நான் சொல்ல விரும்புவது, என்னுடைய வயதுக்கு நான் இந்த சட்டமன்றத்திற்கு 1984 வந்தேன் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். நான் எந்த தவறான வார்த்தைகளோ அன்பார்லிமெண்ட் வாயிலாம் நான் பயன்படுத்த மாட்டேன், பயன்படுத்தும் எனக்கெல்லாம் தெரியாது. ஏன்னா அப்படித்தான் எங்களெல்லாம் வளர்த்திருக்கிறார்கள். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அண்ணன் கலைஞர் காலத்திலும் சரி, என்னுடைய தலைவர் திராவிட மாடல் நாயகர் எங்களுக்கு அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். ஒன்றும் மாற்று கருத்தில். ஆனால் ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது எப்படி தயார் செய்யப்படுகிறது, நாளைக்கு அமைச்சராக இருப்பவர்கள் நீங்கள் பிற்காலத்தில் ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்களே இப்படித்தான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த புத்தகத்தை நான் ஒன்றும் தயார் பண்ணிட முடியாது, ஷெட்யூல் ஆஃப் ரேட் நான் பண்ண முடியாது. இது காலாகாலமாக 1947 சுதந்திரம் இருந்த காலத்திலிருந்து ஷெட்யூல் ஆஃப் ரேட் என்பது அரசினுடைய இது கைடு மாதிரி, எல்லா துறைக்கும் இது கைடு மாதிரி. நான் எல்லா துறையும் சொல்லிட்டேன். நான் இதில் ஒன்றும் தவறான எதையும் நான் சொல்லவில்லை என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்ல, இந்த துறையை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்க, நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் இப்போ இருக்கிற இந்த கொள்கை விளக்கு புத்தகத்தில் சொல்கிறேன். முதலமைச்சருடைய சாலை மேம்பாட்டு திட்டம் என்ற பேரில் 497 கிலோமீட்டர் 4 வழித்தடமாக, 77 கிலோமீட்டர் 2 வழித்தடமாக மேம்படுத்தும் நிலை பணியாக உள்ளது என்று பக்கம் 37 நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீங்க. ஆனால் இந்த திட்டத்தின் கீழ் இந்த நிதியாண்டில் எத்தனை கிலோமீட்டர் 4 வழித்தடமாக, 2 வழித்தடம் எத்தனை கிலோமீட்டர் எதுவுமே சொல்லலை. ஒரு ஸ்கீமை சொல்லலாம், இந்த வருஷம் இவ்வளோ பணம் ஒதுக்கிறோம், நாங்கள் இவ்வளோ செய்ய போகிறோம்னு சொல்லணும். ஆனால் அப்படி சொல்லலை. அதோடு மட்டுமல்ல, முதலமைச்சர் அனைத்து பருவ காலங்களிலும் தங்கு தடையின்றி சாலைகளை இணைக்கும் திட்டம், உயர்மட்ட பாலங்கள் அமைத்தல் ஆகிய தலைப்புகளில் நிலுவையில் உள்ள பணிகள் மட்டுமே குறிப்பிடப்பட்டுள்ளன. இந்த நிதியாண்டில் எத்தனை பணிகள் மேற்கொள்ளப் போகிறது என்ற விவரம் இல்லை. ஏன்னா இந்த முதலமைச்சர்ன்றது சட்டமன்ற உறுப்பினர்லாம் எழுதி கொடுப்பாங்க. முதலமைச்சரில் எனக்கு இந்த ரோடு வேணும், இந்த பள்ளம் வேணும், மழை வருந்தா இப்படி வேணும், அப்படி எழுதி கொடுப்பாங்க. அந்த தலைப்பில் பணம் ஒதுக்குவாங்க. எல்லா எம்எல்ஏ கேட்கிற அந்த கோரிக்கையை நிறைவேற்றுகிற அந்த தலைப்பில். ஆனால் என்ன செய்ய போறோம் என்பது இந்த குறிப்பிடவில்லை. எத்தனை பணிகள் எடுத்துக்கொள்ள போறோம் என்றும் இதில் விவரம் இல்லை. மாண்பு உறுப்பினர் குறுக்கீடு 31 நிமிஷம் அனுமதி அளித்துக்கிறேன், முடிச்சிருங்க. போதும். நீங்க கட்டடங்களை பத்தியே 20 நிமிடம் கட்டடங்களை பத்தியே நிறைய பேசிட்டீங்க. வாங்க சப்ஜெக்ட்டுக்கு வந்துருங்க. அதே போன்று புறவழிச்சாலை, நகர்ப்புற மதிச்சாலை, உள்கட்டமைப்பு மேம்பாடு திட்டங்கள் நிலுவையில் உள்ளன. பணிகள் மட்டும் 40-41 குறிப்பிட்டுள்ளது. இந்த நிதியாண்டில் இந்த திட்டங்களில் நிறைவேற்றப்படும் என எந்த திட்டமும் குறிப்பிடவில்லை. அதே போன்று பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகள் குறித்து, வெள்ளத்தடுப்பு பணிகள் குறித்தோ இந்த அரசு எந்தவித நடவடிக்கை மேற்கொள்வது என்ற கொள்கை குறிப்பில் எதுவும் குறிப்பிடவில்லை. எனவே இவைகளெல்லாம் குறிப்பிட்டிருந்தால் அது வருங்காலங்களில் சட்டமன்றத்தில் கேள்விகளை கேட்கிற பொழுது சட்டமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் சொல்லி கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். எனவே நான் நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, மனிதவள மேல்மை என்பது அது முக்கியம். உதாரணமாக அந்த சட்டமன்றத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முதலாக எங்கள் சட்டமன்ற உறுப்பினராக வந்த காலத்திலையும் சரி, அவை முன்னவர் இருக்கிறார் என்னுடைய நண்பர், அவை நண்பர், அவர் வந்த போதும் சரி, எங்களுடைய முதலமைச்சராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய என்ன அண்ணன் ஓபிஎஸ் காலத்திலும் சரி, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடி பெரிய டேபிள் போட்டிருக்கும். 5 அடி பெரிய டேபிள், 2 பக்கம் நம்ம உட்காந்துக்குவோம், 2 பக்கம் உட்காந்துக்குவோம்.
பிரச்சனை பெருசாகும் போது ஒருத்தர் கையை பிடிச்சி எடுத்துக்கிற அளவுக்குலாம் அந்த சட்டமன்றத்தில் ஒரு காலத்தில் நடைபெற்ற வரலாறுலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படி கலநயத்தோடு இந்த டேபிள், இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் உட்காந்துற கலநயத்தோடு டேபிள், முதலமைச்சர் உட்கார்ந்துருக்கிற கலநய டேபிள், எங்க எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்துருக்கிற கலநயத்தோடு டேபிள், இந்த எதிர்கட்சியில் இருக்கிற நம்முடைய தோழமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து கலநயத்தோடு இருக்கிற டேபிள், இந்த டேபிள், இந்த பேசுகிற ஒலிவாங்கி என்கிற இந்த மைக்கு, இந்த செக்ரட்டரி உட்கார்ந்துருக்கிறது, இதை அத்தனையும் செய்தது திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டுடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த நான் பார்த்து இரவு நேரத்தில் இப்படி நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை செய்யப்பட்ட நான் பேசின பிற்பாடு ஏதாவது பேசணும்னா உன் துறையை பற்றி பேசணும்னா பேச கடைசியா பேச ஏன் டைம் எடுத்துக்க. அதனால இவைகள்லாம் நம்ம செய்ய வேண்டும் என்று சொன்னால் அரசு அதிகாரிகள் நமக்கு ஒத்துழைக்கணும். நாம் அரசாங்கம் ஒரு திட்டம் போடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் அது அரசு அலுவலர் கையில் தான் இருக்கிறது. அதனால் சொல்லுகிறேன், உங்க அலுவலர் எங்க அலுவலர் கிடையாது.